நேயர்களுக்கு வணக்கம். ராஜபாத யோகம் என்ற ஒரு சுபயோகம், அது ஜாதகத்திலே எவ்வாறான கிரக அமைப்பை பெற்றிருந்தால் கிடைக்கும். அந்த ராஜபாத யோகம் என்ன பலன்களை ஜாதகருக்கு தரும் என்பதை விளக்கி இந்த சிறிய வீடியோவிலே உரையாற்றுகிறேன். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து நேயர்கள் பயனடைய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். வர்க்கோத்தமம் என்ற ஒரு சொல்லை பற்றி முதலிலே உங்களுக்கு தெளிவுபடுத்திக் கொள்ள விரும்புகிறேன். ஒரு கிரகமோ அல்லது லக்கினமோ ராசி குண்டலியில் எந்த ராசியில் இடம் பெற்றிருக்கிறதோ அதே ராசியில் அந்த லக்கினமோ அந்த கிரகமோ நவாம்ச குண்டலியிலும் இருந்தால் அதற்கு பெயர் வர்க்கோத்தமம் என்று பெயர். வர்க்கோத்தமம் பெற்ற கிரகங்கள் மிகவும் வலிமை உடையவை. நல்ல பலன்களை ஜாதகர்களுக்கு அந்த ஆதிபத்தியத்திற்கு தகுந்தாற் போல பலன்களை தந்து உயர்த்தும், மேல்நிலைப்படுத்தும் என்று ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே வர்க்கோத்தமம் என்பதை உங்களுக்கு விளக்கி இருக்கிறேன். சந்திரன் ஜாதகத்திலே வர்க்கோத்தமம் பெற்றிருந்தாலும் அல்லது நவாம்ச சக்கரத்திலே சந்திரன் ஆட்சி பெற்றிருந்தாலும் அந்த ஜாதகர் உயர்நிலையை அடைவார், வாழ்க்கைக்கு தேவையான சகல வசதியையும் பெறுவார் என்று வராயிமிதரர் தனது பிருகத் ஜாதகம் என்ற சுவடி நூலிலே சொல்லியிருக்கிறார். இது இன்றளவும் நடந்து வருகிறது. சந்திரன் வர்க்கோத்தமம் பெற்றிருந்தாலும் அல்லது நவாம்ச சக்கரத்திலே சந்திரன் ஆட்சி பெற்றிருந்தாலும் வாழ்க்கைக்கு தேவையான சகல வசதிகளையும் அந்த ஜாதகர் பெற்று உயர்நிலையை அடைவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை போன்றுதான் இந்த ராஜபாத யோகம் என்பது ஒரு ஜாதகத்திலே சந்திரன் வர்க்கோத்தமம் பெற்றிருக்க வேண்டும். வர்க்கோத்தமம் என்பது ராசி சக்கரத்திலே சந்திரன் எந்த ராசியிலே இருக்கிறாரோ அதே ராசியிலே நவாம்ச சக்கரத்திலும் இருக்க வேண்டும். அவ்வாறு அமைந்தால் அது வர்க்கோத்தமம். சந்திரன் இவ்வாறான வர்க்கோத்தம நிலையை பெற்றிருந்தால் அது ராஜபாத யோகம் தரும். எப்போது 2 அல்லது 3 கிரகங்களுக்கு மேல் அந்த சந்திரனை பார்த்தால் ராஜபாத யோகம், அல்லது வாழ்க்கையில் உயர்நிலையை பெறுவார். இந்த ராஜபாத யோகம் அந்த ஜாதகருக்கு கிடைக்க வேண்டுமானால் வர்க்கோத்தமம் பெற்ற சந்திரனை 2 அதற்கு மேற்பட்ட கிரகங்களும் பார்க்க வேண்டும். பார்த்தால் அந்த ஜாதகர் மிகப்பெரிய செல்வந்தர், மிகப்பெரிய புகழுடையவர், மிகப்பெரிய தலைவர், மக்கள் போற்றும் ஒரு அறிஞராக திகழ்வார் அல்லது தலைவராக திகழ்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை போன்றுதான் லக்கினம் வர்க்கோத்தமம் பெற்றாலும் அந்த ஜாதகர் உயர்நிலையிலே இருப்பார் என்று வராகிமிதரர் சொல்லியிருக்கிறார். அதே கருத்தைத்தான் இந்த ராஜபாத யோகமும் சொல்கிறார். லக்கினம் வர்க்கோத்தமம் பெற்றிருக்க வேண்டும். அந்த லக்கினத்தை 2 அதற்கு மேற்பட்ட கிரகங்கள் பார்த்திருக்க வேண்டும். அவ்வாறான அமைப்பை எந்த ஜாதகம் பெற்றிருக்கிறதோ அந்த ஜாதகம் ராஜபாத யோகத்தை பெற்ற ஜாதகம். இவ்வாறான இந்த ராஜபாத யோகத்தை பெற்ற ஜாதகம் மிகப்பெரிய செல்வந்தனாக இருப்பான், தரணி போற்றும் தலைவனாக விளங்குவான், புகழ்பெற்ற அறிஞனாக இருப்பான்,
ஏதாவது ஒரு துறையிலே அவன் கல்வியிலே சிறந்து மிகப்பெரிய பண்டிதனாக, புகழ்பெற்ற பண்டிதனாக இருப்பான் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே வர்க்கோத்தமம் என்பது சாதாரணமாக உயர்நிலைப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. இந்த வர்க்கோத்தமம் பெற்ற லக்கினத்தையோ வர்க்கோத்தமம் பெற்ற சந்திரனையோ இரண்டும் அதற்கு மேற்பட்ட கிரகங்களும் பார்த்தால் ராஜபாத யோகம். எனவே இவ்வாறான அமைப்பை மிக மிக எளிதாக யாருடைய தயவும் உதவியும் இன்றி நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். இந்த யோகம் மிகப்பெரிய சுப பலன்களை தரக்கூடிய யோகம். எனவே இந்த யோகத்தை பற்றி நீங்கள் முழுமையாக அறிந்து பயனடையலாம். உங்களது குடும்பத்தினர் ஜாதகங்களையும் நீங்கள் ஆய்வு செய்து இவ்வாறான அமைப்பை ஜாதகம் பெற்றிருக்கிறதா என்பதை அறிய முடியும் என்பதை நேயர்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக வர்க்கோத்தமம் பெற்ற கிரகம் சுபபலன்களை வாரி வழங்கும். அவை வலிமை பெற்றவை. உச்ச கிரகங்களுக்கு மேலாக சுபபலன்களை ஜாதகர்களுக்கு வழங்கி அதிகமான நற்பலன்களை ஜாதகர்களுக்கு கொடுத்து அந்த ஜாதகர்களை உயர்நிலைப்படுத்தும், மேன்மைப்படுத்தும், புகழடைய செய்யும். தனபந்தனாக அந்த ஜாதகன் விளங்குவான். நல்ல குடும்ப அமைப்பை பெற்றிருப்பான். சற்புத்திரர்களை பெற்று மகிழ்வான் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த யோகம் மிக எளிதாக காணக்கூடிய ஒரு யோகம். பெரும்பாலான ஜாதகங்களிலே இந்த யோகமானது இருக்கும். சந்திரன் வர்க்கோத்தமம் பெற்றிருப்பதும் லக்கினம் வர்க்கோத்தமம் பெறுவதும் சாதாரணமாக பல ஜாதகங்களிலே காணப்படுகிறது. அவர்களெல்லாம் உயர்ந்த நிலையிலே இருக்கிறார்கள். மேலும் மேலும் உயர்ந்து கொண்டே இருப்பார்கள். தாழ்வு என்பதே அவர்களுக்கு கிடையாது வாழ்க்கையில். எனவே அந்த மாதிரியான ஒரு அமைப்பை 2 அல்லது அதற்கு மேற்பட்ட கிரகங்கள் பார்த்தால் ராஜபாத யோகம். அது சராசரி பலனை விட மிக மேலான உன்னதமான பலன்களை வாரி வழங்கும். அதன் மூலம் ஜாதகன் தரணி போற்றும் தலைவனாக திகழ்வான். ஒரு மிகப்பெரிய அறிவாளியாக இருந்து புகழடைவார். அவருடைய புகழ் உலகமெல்லாம் பரவும், நாடெல்லாம் பரவும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது என்ற விவரங்களை நேயர்களுக்கு தெரிவித்து, இந்த வீடியோவை காணும் எனது இனிய நேயர்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தர வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் நிறைய ஜோதிட கருத்துக்களை எளிமையாக தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ளும் வகையிலே பேசி வெளியிட்டிருக்கிறேன். அவைகளெல்லாம் ஜோதிட நுட்பங்களையும் ஜோதிட விதிமுறைகளையும் நீங்கள் அறிந்து கொள்ள உதவும். அடுத்து அந்த வீடியோக்களிலே நட்சத்திரங்களை பற்றியும் அந்த நட்சத்திரங்களின் குணம், இந்த நட்சத்திரங்கள் தரும் பலன்கள் போன்றவற்றையும் சொல்லியிருக்கிறேன். அடுத்து ஜாதகத்திலே யோக அமைப்புகள், எந்த கிரகம் எவ்வாறான நிலையை பெற்றிருந்தால் யோகம், என்ன பெயருடைய யோகம் அந்த ஜாதகருக்கு இருக்கும், அந்த யோகம் எந்த விதமான பலனை வழங்கும் என்பதெல்லாம் தெளிவாக நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய வகையிலே பேசி வெளியிட்டிருக்கிறேன். அவைகளெல்லாம் நீங்கள் பார்த்து பயனடைய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு, உங்கள் அனைவருக்கும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்துக்களை தெரிவித்து